ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல யுதிஷ்டர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யுதிஷ்டர் பாண்டவர்கள்ல மூர்த்தவர். யுதிஷ்டர் பாண்டுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மையான தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமதர்மர் தான். குந்தி தேவிக்கும் யமதர்மருக்கும் யுதிஷ்டர் எப்படி பிறந்தாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸில் யமதர்மரோட ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க. யுதிஷ்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, தர்மர். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாழ்க்கையில் அவர் எப்பயுமே தர்மத்திலிருந்து தவறுனதே இல்லை. மகாபாரதத்தில் ஒரு கட்டத்தில் பாண்டவர்களோட தம்பிகளான அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் உயிரை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ரிவரில் இவங்க 4 பேருமே தண்ணி குடிச்சு செத்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு 5ஆவதா தர்மர் வராரு. தர்மர் வந்த உடனே தன்னோட 4 தம்பிகளும் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு தாகத்துக்காக தண்ணி குடிக்கிறதுக்கு போறாரு. அப்போ அங்க ஒரு அசரீரி கேக்குது. அந்த அசரீரியில தர்மா, அந்த தண்ணியை குடிச்சனா உன்னோட தம்பிகள் இறந்த மாதிரி இறந்துடுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே தர்மர் அங்க தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுறாரு. அவர் நிறுத்திட்டு இந்த தண்ணியை குடிச்சா நான் ஏன் செத்துடுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. 3ஆவதா நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் ஒரு அறிவுரை வரும்போது செய்ய வேண்டிய விஷயம். தர்மர் என்ன பண்றாருன்னா, ஒரு அறிவுரை வந்த உடனே அவர் என்ன சொல்ல வராரோ அந்த செயலை முதல்ல செயல்படுத்திடுறாரு. அதாவது தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுறாரு. அவர் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இதை நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. 3ஆவதா நீ யாருன்னு கேட்குறாரு. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அறிவுரை வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல இந்த அறிவுரையை கொடுக்கறதுக்கு நீ யாரு அப்படின்றது தான் கேட்போம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது, அதை முதன்மைப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தர்மர் எடுத்து சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த செயலை செயல்படுத்திடணும், அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நீ யாருன்னு கேட்கணும் அப்படின்றது தான் தர்மர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த ரிவர்ல இருந்து ஒரு யக்ஷன் வெளியில வராரு. யக்ஷன், நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீ சரியான பதில் சொன்ன அப்படின்னா உன்னோட தம்பிகள்ல ஒருவருக்கு உயிரை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே தர்மர் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது யக்ஷன் 126 கேள்விகளை கேட்கிறாரு. இந்த 126 கேள்விகள் கேட்டு அந்த எல்லா கேள்விகளுக்கும் தர்மர் பதில் சொல்றாரு. இந்த போர்ஷனுக்கு பேர் தான் யக்ஷ பிரஷ்னம். அர்ஜுனன் யுத்தத்துக்கு முன்னாடி தன்னோட சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்றது தான் நம்ம இன்னைக்கு புனிதமா கருதுற பகவத்கீதை. அந்த மாதிரி யக்ஷன் கேட்கிற கேள்விகளுக்கு தர்மர் பதில் சொல்றது தான் யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். என்னென்ன மாதிரி எல்லாம் அந்த 126 கேள்விகள் இருந்துச்சு, அந்த கேள்விகளுக்கு என்னென்ன பதில் தர்மர் கொடுத்தாரு, அந்த பதில் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எந்த தம்பியோட உயிரை யக்ஷன் திருப்பி கொடுத்தாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. தர்மத்தில் சிறந்தவர் அப்படின்னா யுதிஷ்டர் தான். அப்பேற்பட்ட தர்மருக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.